Good morning students, I am MRK. We are going to see exercise 8.6 continue பண்ணுறேன். Previous வீடியோவில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் செஞ்சுருக்கேன். இப்போ 4th சம் பண்ணுறேன். செயின் ரூல் யூஸ் பண்ணுறது ஓகேயா. சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.6 4th சம். டயக்ராம் வந்து ட்ராப் பண்ணி தான் ஃபார்முலாஸ் எடுக்க முடியும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்னு, அதில் xyzன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பேராமெட்ரிக் மாதிரி எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, ஒய் ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, இசட் ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பயன்படுத்தியிருக்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. எக்ஸுக்கு வந்து e பவர் மைனஸ் டி, ஒய்க்கு வந்து e பவர் மைனஸ் டி காஸ் டி, இசட்டுக்கு வந்து சைன் டி, டி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே குட். இப்போ படம் ஒரு படம் வருமா ரெண்டு படம் வருமா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னா யூ அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ யூன்னு போட்டுடலாம். சரியா சொல்கிறது, யூன்னு போட்டுடலாம். ரைட்டு. ரைட் சைடில் என்ன இருக்குது ப்ராக்கெட்டில் XY Z. அப்போ எக்ஸ் ஒன்று வரணும், ஒய் ஒன்று வரணும், இசட் ஒன்று வரணும். மூணுலேருந்து லைன் ட்ராப் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் 1 2 3 அப்படின்னு வந்துருச்சு. ரைட். கீழே இப்போ நம்ம ட்ராப் பண்ணையில் இப்படி ட்ராப் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் ட்ராப் பண்ணணும். சரியா சொல்கிறது. அப்போ கீழே ட்ராப் பண்ணணும்னா எக்ஸு ஒய் இசட்டுக்கு ஈக்குவலுக்கு அங்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னா இ பவர் டி டி டின்னு இருக்குது. அப்போ பேராமீட்டர் வந்து டி இருக்குது. வேரியபிள் என்னது இருக்குது, ஏரியல் டி. அப்போ ஒரு படம் தான். ஒரு படம் வந்துட்டாலே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாமே டின்னு தான் வரும். அப்போ இதை அதாவது கீழே மேலே சொல்லிடாத கீழே. இப்போ இதில் 3 பிரான்ச் வருது. யூவில் வந்து எத்தனை பிரான்ச் வருது பாரு, 3 வருது. அப்போ 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், டோ யூ பை டோ இசட். 3 பிரான்ச். இப்போ எக்ஸில் வர ஒரு பிரான்ச் தான் வருது. அப்போ டிஎக்ஸ் பை டிடின்னு தான் பண்ண முடியும். இதுவும் டிஒய் பை டிடின்னு தான் பண்ண முடியும். பிரான்ச்சஸ் பார்த்துக்க. பிரான்ச்சஸ் அப்படின்றது வந்து பார்சியல். ரைட். இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு, நிதானமாக செய். சரியா சொல்கிறது. டியூ பை டிடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டியூ பை டிடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நான் எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாரு. இதுதான் நம்ம எய்ம் பண்ணுறது. டியூ பை டிடி அப்படின்னு கேட்பாங்க. கேட்டால் எப்படி எழுதுறேன் அப்படின்ட்டு பாரு. கொஞ்சம் இதாக வச்சுக்கிடுவோம். சரி. டியூ பை டிடி ஃபஸ்ட்டு இது ரெண்டும் டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு dy by dt plus dou u by dou z இன்ட்டு dz by dt. இதுதான் நம்ம எய்ம் பண்ண வேண்டியது. இதுதான் ஆன்சர். அப்போ நான் ஃபஸ்ட்டு u எடுத்து x, y, zன்னு எழுதிட்டு, சாரி xyz மல்டிப்ளை xyzன்னு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால இசட் ஒய்யும் இருக்கட்டும். எக்ஸுக்கு பார்த்தா 1. ரைட், விட்டுறலாம். அடுத்து டோ யூ பை டோ ஒய் அப்படின்னா ஒய்யை பொறுத்து பண்ணுறனால எக்ஸ் இசட் இருக்கட்டும், ஒய்க்கு பார்த்தா 1, விட்டுறலாம். அடுத்து டோ எக்ஸ் பை டோ இசட் அப்படின்னு சொன்னால் இசட்டை பொறுத்து பார்க்கல இசட்டுக்கு 1, அப்போ எக்ஸ் ஒய் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் எடுத்து செய்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி அப்படின்னு இருக்குது. இ பவர் டீன்னு இருக்குது, சாரி மைனஸ் டீன்னு இருக்குது. இ பவர் மைனஸ் டி பார்த்து. அப்போ நம்ம டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதுனோம்னா இ பவர் மைனஸ் டி இன்ட்டு -1. அப்போ என்ன வந்துடும், மைனஸ் இ பவர் மைனஸ் டி அப்படின்னு வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ஒய்ஸ் ஈக்குவல்னு எடுக்கிறேன். ஒய்ஸ் ஈக்குவல்னு எடுத்தோம்னா இ பவர் மைனஸ் டி காஸ் டின்னு இருக்குது. அப்போ யூவி மெத்தடில் தான் செய்யணும். டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு இ பவர் மைனஸ் டியை வச்சுக்கோ. காஸ்டிக்கு பார்த்தா மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ்டியை வச்சுட்டு இ பவர் டிக்கு பார்த்தா இ பவர் டி தான், இன்ட்டு மைனஸ் டிக்கு பார்த்தா -1. சரி பண்ணிக்க. மைனஸ் சைன் டி இ பவர் மைனஸ் டி ப்ளஸ்ஸா மைனஸ் காஸ்டி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. இதுதான் டிஒய் பை டிடி.
dy by dt. சரி ரைட். இன்னொன்று இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா z இருக்குது. zக்கு வந்து நான் போட்டுக்கிறேன், z ஈக்குவல் டு sin t மட்டும்தான் இருக்குது. அப்போ dz by dtன்னு எழுதுனேன்னா sin t பண்ணால் என்ன வந்துடும், cos t டிஃப்ரென்ஷியேட். இப்போ ஃபார்முலா படி எல்லா ஆன்சருக்கு வர்றேன், ஃப்ரம் 1ல் வர்றேன். இதுதான் 1 அப்ளை பண்ண போகிறேன். ஃப்ரம் 1ல் எடுத்தோம்னா du by dt. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து zy e power minus t. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு xz minus sin t e power minus t minus cos t into e power minus t. சரியா? ப்ளஸ் xy அடுத்து cos t கடைசியாக உள்ளது. இதை மினிமைஸ் பண்ணி கொண்டு வரணும். இங்கிட்ட என்ன இருக்குது, t இருக்குது. அப்போ ஆன்சர் ஃபுல்லாக டீயில் தான் நிற்கணும். சரியா? ரைட். நம்ம எதுலேயும் காமனாக எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் செஞ்சுக்கிறோம். இங்கே வந்து உனக்கு காஸ்டின்னு இருக்குது, எக்ஸ்ஒயின்னு இருக்குது, இப்போ டி இல்லை இதுலேயும். சரி மொத்தமாக இப்போ சரி பண்ணிக்கிறோம். இசட்டுக்கு என்ன இருக்குது, சைன் டீன்னு இருக்குது. ஒய்க்கு என்ன இருக்குது, இ பவர் மைனஸ் டி காஸ்டின்னு இருக்குது. இங்கிட்டு இன்ட்டு இ பவர் மைனஸ் டி ஒன்று ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, இ பவர் மைனஸ் டி. இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது, சைன் டி இருக்குது. ஹோல் இன்ட்டு மைனஸ் சைன் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி மைனஸ் காஸ் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. எக்ஸுக்கு என்ன இருக்குன்னு பாரு, இ பவர் மைனஸ் டி இருக்குது. ஒய்க்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. ஒய்க்கு வந்து இ பவர் மைனஸ் டி காஸ்டின்னு இருக்குது, இன்ட்டு காஸ்டின்னு இருக்குது. ரைட். இதிலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இ பவர் டி வெளியே எடுக்கலாம், ரெண்டு எடுக்கலாம். இதுதான் சேர்த்து வெளியே எடுத்துலாம். இதில் ஒன்று வெளியில் எடுத்து சேர்த்து எடுக்கலாம். சரியா சொல்கிறது? அவள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. வெளியில் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அர்த்தத்தில் பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. வெளியில் எடுக்கலாம்டா, ரெண்டு வரும்டா. இ பவர் டி வெளியே எடுக்கையில் அப்படி ரெண்டு எடுக்கையில் மைனஸோடு சேர்ந்து, அப்போ இ பவர் மைனஸ் 2tன்னு வெளியே எடுக்கலாம். இதை வெளியில் எடுக்கலாம், டேக்கிங் அவுட் மொத்தமாக. இந்த இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று, ரெண்டு சேர்ந்து வந்து வெளியில் ஒன்று வரும். அதே மாதிரி இதில் ரெண்டு இருக்குது. சரி நான் எடுத்துகிட்டு எழுதுகிறேன், எப்படி எழுதுகிறேன்னு பாரு. அப்போ இ பவர் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. மைனஸ் சைன் டி காஸ் டி மைனஸ் சைன் டி இன்ட்டு சைன் டி ப்ளஸ் காஸ் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி மிச்சம். சரி, இது வந்து இ பவர் மைனஸ் 2tனோட எழுதிக்கலாம்டா, மைனஸ் 2t. ஓகே, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுக்கலாமா இல்லை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துக்க. மைனஸ் வெளியில் எடுத்து அடிக்கலாமா வைக்கலாமா அப்படின்ட்டு பாரு. மைனஸை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் மைனஸை முன்னாடி கொண்டு வந்து போட்டுக்கிறேன். மைனஸை முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டேன்னா உள்ளே என்ன ஆகுன்னு பார்ப்போம். மைனஸ் இ பவர் மைனஸ் டி இல்லை மைனஸ் 2t. சரி, இப்போ மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்தனால உள்ளே வந்து சைன் டி காஸ் டி ப்ளஸ் சைன் டி இன்ட்டு சைன் டி ப்ளஸ் காஸ் டி மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கணும். யோசிக்கையில் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் சைன் ஸ்கொயர் டி, அது ரெண்டே மட்டும் சைன் டி காஸ் டி அப்படின்னு வந்துடும். அப்போ 2க்கு சைன் பார்த்து பொறுமையாக. மைனஸ் இ பவர் மைனஸ் 2t. சரியா? ரைட். சைன் டி காஸ் டி மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ்ஸு சைன் டி காஸ் டின்னு வந்துடும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் டின்னு தனியாக வந்துடும். அப்போ வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் 2t, இது ஒரு சைன் டி காஸ் டி, இது ஒரு சைன் டி காஸ் டினா 2 சைன் டி காஸ் டின்னு எழுதலாம். ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் டி மைனஸ் காஸ் ஸ்கொயர் டின்னு இருக்குது. ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒன்றுன்னு சேர்த்துக்கலாம், ஆனால் பட் என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. சரியா? ரைட். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் இ பவர் மைனஸ் 2t எழுதிட்டு இதை
sin t ன்னு எழுதலாம். சாரி sin 2t ன்னு எழுதலாம். 2 sin a cos a அப்படின்னா sin 2a அப்படின்னா 2 sin a cos a ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா. அப்போ இதுக்கு எழுதையில் sin 2t ன்னு எழுதலாம். அதே மாதிரி மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா cos ஸ்கொயர் t மைனஸ் sin ஸ்கொயர் tன்னு எழுதலாம். எழுதுனோம்னா cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a அப்படின்னு எழுதுனோம்னா cos 2a அப்படின்னு அர்த்தம். cos 2a அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு எழுதையில் மைனஸ் e பவர் மைனஸ் 2t sin 2t மைனஸ் cos 2t அப்படின்னு எழுதலாம். இதுதான் கடைசி ஃபைனல் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் கடைசி ஆன்சர் du பை dt. ஆன்சர் வந்து டீயில் தான் காட்டணும். கடைசியில் என்ன இருக்கோ கீழே அதில் தான் காட்ட முடியும். அதனால் XYZக்கு ரீப்ளேஸ் பண்ணிடு. ஓகேயா, குட். நெக்ஸ்ட்டு 6th சம், சாரி 5th சம். நெக்ஸ்ட்டு வந்து 5th சம். ரைட். W of xy equal to 6x cube minus 3xy plus 2y square. ஓகே, குட். இங்கிட்ட வந்து x is equal to e power s, அடுத்து y equal to cos s, s, y, சாரி s belongs to r. சரி, இப்போ நம்ம படம் போட்டாகணும். டபுள்யூன்னு இருக்கனால டபுள்யூ அப்படின்றனால எக்ஸ்ஒய்ன்றனால 2 கோடு போட்டிருக்கேன். டபுள்யூ எக்ஸு ஒய்ன்னு போட்டேன். இங்கிட்ட ரைட் சைடில் எக்ஸ்ஒய்க்கு வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கு ரைட் சைடில் பேராமீட்ரு அந்த இது. அப்போ நான் அதுக்கு ஒரு படம் போட்டால் போதும். எஸ் மட்டும்தானே இருக்குது. அப்போ ஒரு படம் போட்டால் போதும். எஸ் மட்டும் போட்டால் போதும். இது எஸ். அப்போ இதை வந்து 2 பிரான்ச் பிரியுது. அப்போ டோ டபுள்யூ பை டோ எக்ஸ், டோ டபுள்யூ பை டோ ஒய். அப்போ கீழே டிஎக்ஸ் பை டிஎஸ், டிஒய் பை டிஎஸ். ஒரு பிரான்ச் தான் பிரியுது. 2 படம் வந்தால் தான் எல்லாமே டோ டோ டோன்னு வரும். ஒரு படம்னா கீழே உள்ளது மட்டும் டின்னு போட்டால் போதும். ஓகேயா, பார்த்துக்க. ரைட். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா எழுத போகிறோம். என்ன ஃபார்முலா எழுத போகிறோம் கேட்ட கேள்வி பார்த்துக்க. டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கா? இல்லை. டிடபிள்யூ பை டிஓ, டிடபிள்யூ பை டிஎஸ் கீழே உள்ள தானே கேட்பாங்க. டிடபிள்யூ பை டிஎஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு படம் தானே, இது ரெண்டையும் கேட்பாங்க. அப்போ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு சாரி டிஎக்ஸ் பை டிஎஸ் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎஸ். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இதை வச்சு நம்ம கொண்டு வரணும். சரியா, இப்போ நான் ஆன்சர் எடுக்க போகிறேன். W ஈக்குவல் டு 6x கியூப் மைனஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு பார்த்துக்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். 6 3 சார் 18x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு 1, அப்போ 3y. ஒய்ன்றது கான்ஸ்டன்ட் தனியாக இருக்கனால 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய். சரியா சொல்கிறது? டோ டபிள்யூ பை டோ ஒய். ரைட். அப்போ ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இந்த எக்ஸ் டேம் 0 ஆயிரும். இதில் எக்ஸ் வந்து விட்டுட்டு ஒய்க்கு பார்த்தோம்னா மைனஸ் 3x. ஒய்க்கு பார்த்தா என்ன ஆயிரும்? 1. அடுத்து 2 2 சார் 4y. ரைட். அடுத்து டோ டபிள்யூ பை டோ இசட் இருக்கா? இல்லை, தேவையில்லை. ரைட், வெரி குட். 2 தானே. சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எஸ். அப்போ டோ எக்ஸ் சாரி டிஎக்ஸ் பை டிஎஸ் அப்படின்னா இ பவர் எஸ். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு காஸ் எஸ் அப்படின்னா டிஒய் பை டிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எஸ். அவ்வளோதான்.
இப்போ ஃப்ரம் ஒன்றுக்கு வந்துடுவோம், ஆன்சர் எடுத்துருவோம். ஃப்ரம் 1 அப்படின்ட்டு வர்றேன், ஆன்சர் எடுக்கிறேன். dw/ds ஈக்குவல் டு ∂w/∂x வந்து இந்த இருக்குது 18x² minus 3y dx/ds e power s ப்ளஸ் சரியா minus 3x plus 4y இன்ட்டு மைனஸ் சைன் எஸ். அவ்வளோதான். இப்போ இங்கே எஸ் இருக்கனால ஆன்சர் ஃபுல்லாக எஸ்ஸில் தான் கொண்டு வரணும். அப்போ 18x² என்ன இருக்குது, e power s ஹோல் ஸ்கொயர் minus 3 ஒய்க்கு என்ன இருக்குது, cos s. இது ஒரு செட்டு. பக்கத்தில் என்ன இருக்குது, e power s. அதே மாதிரி ப்ளஸ் minus 3 e power s ப்ளஸ் 4 cos s இது ஒரு செட்டு இன்ட்டு மைனஸ் சைனஸ். இப்போ இதில் இருந்து ஏதாவது வெளியில் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுக்கணும். இது 2sன்னு வந்துடும், 3sன்னு வந்துடும். வெளியில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. சரி, அப்படியே அப்ளை பண்ணுறேன். 18 e power 2s இது ஒரு s 3s மைனஸ் 3 e power s cos s. சரி, ப்ளஸ்ஸு மைனஸா, மைனஸ் ப்ளஸ்ஸா, இல்லை மைனஸ். இதோட சேர்ந்து என்ன ஆயிரும், இந்த இடத்துல மைனஸ் வந்துடும், இதோட சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிரும். 3 e power s சைனஸ், திருப்பி இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் இங்கே போனால் மைனஸ் 4 cos s சைனஸ். இதுதான் dw/ds அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கான், s is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம ஆன்சர் எடுக்கணும், ஆன்சர் எடுத்து காட்டணும். s is equal to 0ன்னு கொடுத்துருக்கான். நான் இந்த ஓரத்தில் எடுத்து காட்டுறவன் ஆன்சரை, அந்த ஓரத்தில் எடுத்துருவோமா ஆன்சரை? ரைட், இந்த இடத்துலையே எடுக்க முயற்சி பண்ணுவோம். ஆன்சர் s is equal to 0ன்னு கொடுத்தனால இஃப் dw/ds equal to 18 e power 0 1, அப்போ 18 minus 3. பார்த்துக்க, இந்த இடத்துல எஸ்க்கு பதிலாக 0 போட்டால் 3 × 0 0, அப்போ e power 0 1 18. இது e power 0 1, அப்போ மைனஸ் 3 வந்துடும், cos 0 1, அப்போ மைனஸ் 3. இங்கே சைன் எஸ்ன்னு போட்டால் 0 ஆயிரும், சைன் எஸ்ஸுக்கு 0 போட்டால் சைன் 0 0 டோட்டலாக 0 ஆயிரும். சிம்பிள். இது சைனில் இருக்கனால 0 ஆயிரும், அவ்வளோதான். சைன் இருந்தாலே 0 ஆயிரும், சைன் 0 0 தான், மல்டிப்ளைனால 0 ஆயிரும். 15 ஆன்சர், அவ்வளோதான். ரிக்வயர்ட் ஆன்சர் என்னது, 15. புக் எடுத்து பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். z ஆஃப் x, y. ரைட், இசட்டில் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. எக்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் x/y. இப்போ நம்ம பேராமெட்ரிக் அங்கிட்ட என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதில் xy கொடுத்துருக்கனால எக்ஸ்ன்னு ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருப்பான், ஒய்ன்னு ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருப்பான். புரியுதா சொல்கிறது? அதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஒன்று t² கொடுத்துருக்கான், ஒன்றில் வந்து s(e power t)ன்னு கொடுத்துட்டான், s, t பிலாங்ஸ் டார்னு கொடுத்துட்டான். அப்போ 2 படம் வரணும். எப்படி சார் 2 படம் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கவனி. இப்போ வந்து டபுள்யூ வந்து நம்ம ஒன்ஸ் எழுதிடலாம். சாரி, இசட்டை வந்து மேலே இசட்டு மேலே இசட்டு தான். இது எக்ஸு, இது ஒய் தான், இதுவும் எக்ஸு, இது ஒய் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே பிரச்சனை கிடையாது. கீழே இந்த இடத்துல எழுதையில, இந்த இடத்துல எழுதையில இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது பாரு, இந்த எக்ஸோ எழுதியாச்சு, இந்த எக்ஸு இந்த ஒய்யும் எழுதியாச்சு. ஆனால் ரைட் சைடில் உள்ளது ஒன்று டி இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாரு, இங்கே இந்த இருக்குது எஸ் இருக்குது. அப்போ தனித்தனியாக போடணும்ல. அப்போ டீயை வச்சு ஒரு படம், சரியா, அடுத்து எஸ்ஸை வச்சு ஒரு படம் போட்டு தான் ஆகணும். அப்போ நீ 2 படம் வந்துட்டாலே எல்லாமே டோன்னு அர்த்தம். ∂E/∂x, ∂Z/∂y. அதே தான் இங்கேயும் ∂Z/∂x, ∂Z/∂y. அதே மாதிரி தான் இங்கேயும் ∂x/∂t, ∂y/∂t.
டோ டி. 2 படம் வந்துட்டாலே எல்லாமே டோ தான். ஒரு படம் வந்தால் கீழே மட்டும் டி வரணும். ஞாபகத்தை வச்சுக்க, ஃபைனலாக சொல்லிட்டேன், மறந்துடாத. ரைட். இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. 2 படம் இருக்குது, அப்போ 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டோ இசட் பை டோ எஸ்ன்னு ஒன்று கேட்டிருக்கு, சாரி டோ டின்னு ஒன்று கேட்டிருக்கு, டோ எஸ்ன்னு ஒன்று கேட்டிருக்கு. அப்போ டிக்கு உள்ளதை முதல்ல எழுது. டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டி ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய், இந்த சைடு சாரி யூன்னு போட்டேனடா தம்பி, இசட்ரா, என்னது இசட், ஃபங்க்ஷன் இசட் தானே மேலே, இன்ட்டு டோ ஒய் பை டோ டி, இது ஒன்ஸ். செகண்ட் ஒன் டோ இசட் பை டோ எஸ் அப்படின்னா இது இந்த சைடு உள்ளது, இந்த அங்கிட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் பை டோ எஸ், இது செகண்ட் ஒன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செய்யணும், ஆன்சர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இசட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எக்ஸு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒயின்னு இருக்குது, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண பழகு. அதாவது இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க்கில் வரலாம்டா. டோ இசட் பை டோ எக்ஸ் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸு இருக்கட்டும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா யூவி மெத்தட்லாம் பண்ணணும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். திருப்பி அகைன் இது எக்ஸான்னு கேள்வி வைக்கையில் இல்லை, எக்ஸ் பை ஒய். அதுக்கு தனியாக பார்க்கையில் எக்ஸு இருக்கட்டும், 1 பை ஒய். நம்ம எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பார்த்தா என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். 1 பை ஒய் தான் இருக்கும், எக்ஸுக்கு பார்த்தா என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். புரியுதான்னு பார்த்துக்கோ. ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இருக்கட்டும், எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு பார்த்தா என்ன ஆயிரும், 1. இதுதான் முழுமையானது. புரியுதான்னு பார்த்துக்க, இதுதான் முழுமையானது. அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக பார்க்கணும். சரியா சொல்கிறது? இதில் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒயின்னு இல்லை, எக்ஸ் ஒயின்னு தான் இருக்குது. சாரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, பார்த்துக்கோ. அந்த இடத்துல இப்படி வராது, இந்த இடத்துல இப்படி வராது. ரைட், இங்கே பாரு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துட்டோம். யூவி மெத்தடு 1 பை எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இன்ட்டு இது எக்ஸ் ஒய் கிடையாது, எக்ஸு கிடையாது, எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறனால ஒய் கான்ஸ்டன்ட்டு இருக்கும், போயிடாது, ஏன்னா மல்டிப்ளையில் இருக்கனால. அப்போ எக்ஸுக்கு பார்த்தா 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து யூவி மெத்தடில் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வச்சுக்கோ, எக்ஸுக்கு பார்த்தா 1. இதை சரி பண்ணிடு அப்படியே, எக்ஸு மேலே ஒய் வந்துடும், டிவைடட் பை, சரி பண்ணிக்கோ, பெருசாக போனாலும் பரவாயில்ல, சரி பண்ணி 1 ப்ளஸ் எக்ஸு ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஒய் அப்படின்னு நிறுத்திக்க. புரியுதா சொல்கிறது? அப்படின்னா தான் புத்திசாலித்தனம். வேறு ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா தப்பாயிரும். இதே மாதிரி டோ இசட் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அதையும் அலைன் பண்ணிக்கிறணும். சரியா? டோ இசட் பை டோ ஒய் கண்டுபிடிச்சி இதையும் அலைன் பண்ணிக்க. அங்கே இதானே எக்ஸு இருக்கட்டும், டேன் இன்வர்ஸ் எக்ஸு பார்த்தோம்னா 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது எக்ஸு கிடையாது, அப்போ ஒய்ன்னு வச்சுக்கோமா. அப்போ எக்ஸு இருக்கட்டும், ஒய்க்கு பார்த்தா 1, இது முழுமையானது. ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வச்சுட்டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா 0, ஒய், இது ஒய்யை பொறுத்து பண்ணுறனால. அப்போ மேலே உள்ளது இந்த ஃபஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள தேவையில்லை, இதை மட்டும் அலைன் பண்ணால் போதும். எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே பார்ஷியலுக்கு வருவோம் தனியாக, சின்ன சின்ன இதுக்கு
என்ன வரணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்போ dx by dt, சாரி, dou x by dou t, டி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, அப்போ 2t தான். அதே மாதிரி y is equal to s e power t, அப்போ dou y by dou t, s இருக்கட்டும், e power t பார்த்தா e power t தான். இதில் வந்து dou y by dou s கண்டுபிடிச்சின்னா e power t இருக்கட்டும், sக்கு பார்த்தா 1, ரைட் விட்டுறலாம். இதில் dou x by dou s கண்டுபிடிச்சின்னா இல்லை, அதனால் என்ன ஆயிரும், 0. புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க, சரிதா? ஆமாம். ஏன்னா ஒரு இதில் எஸ் இருக்குது, ஒரு இதில் எஸ் இல்லை அப்படின்னு சொல்லையில் பார்த்து நிதானமாக செஞ்சுக்கிறணும். இதில் வந்து ஸ்கொயர் வராதுல, ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆன்சர் அவன் கொடுத்துருக்கான், எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கான். அதை வச்சு நம்ம எடுப்போம். இந்த மூணுக்கும் எஸ் ஈக்குவல் டு கிவன், எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கான்டாமா. எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கான் கிவன். இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். இதுக்கு மூணுக்குமே எடுப்போமா, இல்லை இந்த ஆன்சர் மட்டும் எடுத்துக்கிறோம்? ஆன்சர் மட்டும் எடுத்துக்கிறோம். dou x by dou t 2ன்னு அர்த்தம். இது வந்து dou x by dou s 0 அப்படின்னு அர்த்தம். சரிதானா? இது வேணால் கூட போட்டுக்கோ, தனியாக செப்பரேட் பண்ணிக்க, ரைட். நெக்ஸ்ட்டு dou y by dou t அப்படின்னா e power t, e power 1 s e power ன்னு வந்துடும். அடுத்து dou y by dou s அப்படின்னாலும் e தான் வரும். சரியான்னு பார்த்துக்கோ, ஏன்னா உனக்கு வந்து கான்செப்ட் அப்படி இருக்குது, சரியா? அதே மாதிரி இங்கே இதில் tan இன்வெர்ஸ்லையும் அது மாதிரி போட்டு பார்ப்போமா, இல்லை அப்படியே இருந்துட்டு போகுதா? e by 1 plus e ஸ்கொயர் அதில் போட்டாலும் இஸ் ஈக்குவல் டு 1ல். சரி, நம்ம அடுத்த பேஜுக்கு போவோம். xy by 1 plus xy whole square tan inverse of xy அப்படி வந்துச்சு. சரி, பார்த்துக்கோ. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவை, dou z by dou x, dou z by நம்மளுக்கு அதான ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம், dou z by dou x. இதில் மினிமைஸ் பண்ணது என்ன, மினிமைஸ் பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்தோம், xy by 1 ப்ளஸ் எழுதிக்கிறேன், 1 ப்ளஸ் என்ன வந்துச்சு, xy ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு வந்தேன், ப்ளஸ்ஸு tan இன்வெர்ஸ் ஆஃப் xyன்னு கொண்டு வந்தேன். சரி, இருக்கட்டும். இதில் s ஈக்குவல் டு அந்த இதை எழுதணும்ல, அதை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது தகுந்தாப்பில் தான் நம்ம கொண்டு போக முடியும். இதை dou z by dou xக்கு s ஈக்குவல் டு t ஈக்குவல் டு 1னா, s ஈக்குவல் டு இப்படி கொண்டு வந்தால் எப்படி நீ மாற்றுவ அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இதை ஃபங்க்ஷனை எழுதி கணக்கை எழுதி கொண்டு வந்து ஆன்சரை மாற்றினா தான் மாற்ற முடியும், அப்படி தானே? ஆமாம். அதனால் கணக்கை எழுதிட்டு மாற்றுவோம். dou z by dou sக்கே மாற்றுவோமா? சரி, அப்படி மாற்றிடுவோம். இப்போதைக்கு நம்ம அதை செய்ய முடியாது. dou z by dou s அப்படின்னு எழுதையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்க. இது ஃபஸ்ட்டுக்கு உள்ளது xy by 1 plus x square y square இதான் வந்துச்சு, ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் xyன்னு வந்துச்சு. ஓகே, குட். இது ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு என்ன வந்துச்சு, பக்கத்தில் 0, ரைட்டு, அப்ளை பண்ணது, ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, இ பவர் டின்னு வந்துச்சு. ரைட், இ பவர் டி அப்படின்னு வந்துருச்சு. ரைட். இப்போ நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா என்ன சரி பண்ணலாம்,
இதில் இது 0 ஆயிடுச்சு, தேவையில்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் டி பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வருது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தான்? டி ஸ்கொயர்னு கொடுத்துருந்தான். அப்போ டி பவர் 4 இ பவர் டி பை 1 ப்ளஸ் டி பவர் 4 ஒய்க்கு என்ன? எஸ் இ பவர் டி எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t அப்படின்னு வருது. எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t அப்படின்னு வருது. இதுதான் டிஏ, இது டோ எஸ் பை டோ இசட் பை டோ எஸ் அப்படின்னு அர்த்தம். கரெக்டானு பார்த்துக்கோ ஆன்சரை. இதே ஆன்சரை செகண்டு கொண்டு வரேன். எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1 அப்படின்னா செகண்ட் ஆன்சர் கொண்டு வரணும். அப்படின்னா டோ இசட்டு பை டோ டி. அப்போ அதுக்குள்ளே தான் நான் கொண்டு வரணும். எக்ஸ் ஒய் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது ஒன்று தான். இந்த இடத்துல உள்ளதான் மாறும். அந்த இடத்துல உள்ளது பக்கத்தில் உள்ளது இன்ட்டில் உள்ளதான் மாறும். அந்த 0ன்னு போட்ட போல இங்கே என்ன வரும்னு தெரியல, பார்ப்போம். tan இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குல்ல, ப்ளஸ்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு 2t ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 3 இ பவர் டி. சரி பண்ணிக்கோ அப்படின்னா இது எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் ஆடா தம்பி, எக்ஸுக்கு வந்து டி ஸ்கொயர், ஒய்க்கு வந்து எஸ் இ பவர் டி. அப்போ டி ஸ்கொயர் எஸ் இடி, டி ஸ்கொயர் எஸ் இ பவர் டி பை 1 ப்ளஸ் டி பவர் 4 எஸ் ஸ்கொயர் இ பவர் டி இ பவர் 2t. அதுவும் இ பவர் 2t. இந்த ஆன்சர் தான் அப்படி வரும். சரியா? ரைட்டு. ப்ளஸ்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு டி ஸ்கொயர் ஒய் எஸ் இ பவர் டி, இது ஒரு செட்டு, இன்ட்டு 2t ப்ளஸ்ஸு டி ஸ்கொயர் டி பவர் 4 1 ப்ளஸ் டி பவர் 4 எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t இன்ட்டு 3 இ பவர் டி. எதுவும் வெளியில் எடுக்கலாமா அப்படின்ட்டு பாரு. அதுலேயுமே கணக்கு சுருக்கம். இதில் மேலே உள்ள சம்லேயே நம்ம சுருக்க வேண்டியிருக்கு. என்ன சுருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, எஸ்ஸுக்கு பதிலாக டிக்கு பதிலாக 1 போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பற்றியா இந்த இடத்துலையே ஃபைனல் பண்ணணும். இந்த இடத்துல ஃபைனல் பண்ணணும்னா டிக்கு எஸ்க்கெலாம் 1 தானே. 1 இ பவர் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இ பவர் 2. அப்போ இ பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர்னு வருது. ஆன்சர், ஃபைனல் ஆன்சரு. தெரியுதா? மறந்துடாத. இதுதான் இதோட ஆன்சரு. அடுத்து அதே மாதிரி இதுக்கு எடுக்கணும்னா பார்த்து பொறுமையாக எடுத்துக்க. எதுவும் வெளியே எடுத்து செய்யலாமா, இல்லை டீனே போட்டு செஞ்சுருவோமான்னு பாரு. எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1 போட்டு டேரெக்டாக செஞ்சுருவோமா? அப்ளை பண்ணிடுவோமா? அப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்குறியா? ஏன்னா உனக்கு வந்து இன்னும் பெருசாக போய்கிட்டே இருக்குல்ல. டி ஸ்கொயர் 1 எஸ்ஸுக்கு 1 தான். அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு இ பை 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 இ பவர் 2ன்னு வரும். ப்ளஸ்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 போயிடும். இ வந்துடும். இன்ட்டு என்ன வந்துடும்? 2 வரும். ரைட்டு, 2tனால் ப்ளஸ்ஸு 1 பவர் 4 அப்படின்னா 1 பை 1 ப்ளஸ் 1 இ பவர் 2 இன்ட்டு 3 இ பவர் 1னா இ. ரைட். இப்போ ஆன்சர் எடுத்தோம்னா இ பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர், இது ஒரு ஆன்சரு.
இன்ட்டு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இ இன்ட்டு என்னது 2 ப்ளஸ் 3e பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது. த்ரீ எங்கே போச்சு? த்ரீயை காணோம். த்ரீ வரணுமே. த்ரீ போட்டி தானே, அப்போ த்ரீ வரணும். இப்போ கடைசி ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. இந்த எக்ஸசைஸை முடிச்சுட்டு தான் நம்ம கிளாஸ் ஓவர் பண்ணுறோம். சரியா? எக்ஸு ஒய் tan இன்வர்ஸ் இ 2e e by 1 plus e ஸ்கொயர் எப்படி வரும்? 3e காணவில்லையே, அதானே கேட்குறேன். சரி, மேலே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் எடுப்போம் ஒரே பேஜில். அடுத்த பேஜில் போனோம்னா ரிஸ்க்காக இருக்கும். சரியா? ரைட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை முதல்ல எடுத்தாச்சு ஆன்சரு, இதுதான் கரெக்டு. ரெண்டாவது ஆன்சர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், டோ இசட் பை டோ டி. பொறுமையாகிடு. அப்போ இ பை உள்ளே பெருக்கிறோம்னா 2இன்னு வந்துடும், பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர்னு வந்துடும். இக்கு இது பெருக்கிறோம்னா இ tan இன்வர்ஸ் இன்னு வந்துடும், ஹோல் ப்ராக்கெட் வந்துடும், ப்ளஸ் வந்துடும். சரிதானே? 2e இது வந்து முன்னாடி வந்தால் 2 தானடா தம்பி, இது சாரிடா 2டா, 2 வந்துடும். இப்போ ரைட்டு. அடுத்து வந்து 3 e பவர் 3 1 தானே, e பவர் t 1 எஸ்ஸுக்கு போகலாம். இது அவ்வளோதானே. அப்போ என்ன வந்துச்சு? 3e பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர்னு வருது. ஆன்சரை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்க. ஆன்சரை கொஞ்சம் என்ன செஞ்சுக்க, வெரிஃபை பண்ணிக்கொள்ளவும். அப்போ 5e ஸ்கொயர் 5e பை அப்படின்னு ஆட் பண்ணுற மாதிரி வருது. 5 அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி வருது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. E3 எஸ் 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 ஓகே, குட். கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. இது 3 கிடையாது, இது என்னடா தம்பி, எஸ்ஸுடா. இது என்னது? எஸ்ஸு. எஸ்ஸுனா ஒன்று தானே வரும், 3 மாதிரி போட்டேன். அப்போ எஸ்ன்னு சொல்லி இ தான் வரும். அப்போ இதுக்கு என்ன தான் வரும்? இ தான் வரும். அப்போ இதையும் ஆட் பண்ணோம்னா 3e பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இதுவும் எஸ்ஸு தான், இது எஸ்ஸு தான், ஒன்று தான் வரும். ரைட். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 tan இன்வர்ஸ் ஆஃப் இ. இதுதான் டோ இசட் பை டோ டி விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு மாதிரி பொறுமையாக நிதானமாக டேக்கிள் பண்ணு. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு 7th சம். இந்த எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்ரா தம்பி. பொறுமையாக நிதானமாக செஞ்சு பாடுறா. யூஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். கொஸ்டின் எழுதிட்டு நம்மளாம் டயக்ராம் போட்டு நம்மளாம் செய்யணும். W is equal to x is equal to st ஸ்கொயர். அடுத்து y is equal to s ஸ்கொயர் t. z இல்லையா? இல்லை, ஏன்னா xy தானே அதில். அப்போ s t பிலாங்ஸ் டு r. இப்போ படத்தை பாரு. படம்னா யூன்னு எழுதுகிறேன், கீழே எழுதையிலடா தம்பி. எஸ் ஒன்று எழுதலாம், டி ஒன்று எழுதலாம். இங்கிட்ட எழுதையில எக்ஸ் எழுதணும், ஒய் எழுதணும். 2 இருக்குது யூவில். இந்த இருக்குது, இந்த ரைட் சைடில் கொடுத்தது. இதில் பாரு, எக்ஸு ஒய்ன்னு இருக்குல்ல, எக்ஸு ஒய் 2 இருக்குது. ஆனால் இதில் டி எஸ் இருக்குது பாரு. அப்போ நான் இங்கே எஸ் எழுதிட்டேன்னா இன்னொன்று அதே மாதிரி யூன்னு எழுதி எக்ஸுன்னு எழுதி ஒய்ன்னு எழுதி டீன்னு எழுதணும். அப்போ 2 படங்கள் வரையப்பட்டால் அனைத்துமே டோ 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 என்று அழைக்கப்படும். பார்சியல் தான் அனைத்தும். ஒரு படம் என்றால் கீழே மட்டும் டி வரும், டிஃபரன்ஷியேட் வரும்.
இல்லை சார் நான் புரிஞ்சு எழுதுறேன் அப்படின்னா பார்த்து நிதானமாக யோசிச்சு எழுதிக்க. ஒரு சம்மை வந்து எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படி பாரு. யூ வந்து 2 தடவை பண்ணலாம். டோ யூ பை டோ எக்ஸ், அதான் பார்சியல். டோ யூ பை டோ ஒய். அதே மாதிரி எக்ஸை வந்து எஸ்ஸை பொறுத்தும் பண்ணலாம், டீயை பொறுத்தும் பண்ணலாம். அப்போ டோ எக்ஸ் பை டோ எஸ், இதுவும் டோ எக்ஸ் பை டோ டி, இதுவும் டோ ஒய் பை டோ டி, டோ ஒய் பை டோ டி, இது டோ ஒய் பை டோ எஸ், இது டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய். அவ்வளோதான். இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு தகுந்தாப்பில் எழுதையில் சரியா 2 விதமான கொஸ்டின் கேட்குறாங்க. டோ யூ பை டோ எஸ்ன்னு கேட்டால் எஸ்ஸுக்குள்ள படத்துக்கான ஃபார்மேட்டை எடுத்து நீ எழுதிடணும். இதற்குள்ளது டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ். இதுதான் ஒன்று. 2வது படம் எழுதையில் டோ யூ பை டோ டி அப்படின்னு எழுதுனாங்கன்னா டோ யூ பை டோ எக்ஸ் தான் வரும். ஆனால் இங்கே டோ எக்ஸ் பை டோ டி வரும். இந்த பார்த்துக்கோ, படத்தை வச்சே எழுது. ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய், எங்கிட்ட ஆரோ கொண்டு போய்ட்டு இழுக்கிறேன் பாரு ஆரோவை, டோ ஒய் பை டோ டி. மனப்பாடம் பண்ணி எழுதி தவறாக எழுதி விடாதே. 2. இப்போ நான் இதை தான் எய்ம் பண்ணி கொண்டு வர போகிறேன். ஆன்சரை கண்டுபிடிப்பான். ரெட்டில் கண்டுபிடிக்கிறேன். ஆன்சரை ரெட்டில் கண்டுபிடிக்கிறேன். சரியா சொல்கிறது? ரெட்டில் கண்டுபிடிக்கிறேன். சரியா? ரைட். இதில் u வந்து e பவர் எக்ஸ் சைன் ஒயின் இருக்குது. அப்போ நம்ம யூவி மெத்தடை ப்ராடக்ட் பண்ணணும். டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னா e பவர் எக்ஸ் இருக்கட்டும்டா, இது சைன் ஒய் இருக்குண்டா தம்பி. e பவர் எக்ஸ் பார்த்தா என்னடா அதே வந்துடும், e பவர் எக்ஸ்ரா, அவ்வளோதான்டா. அதே மாதிரி டோ யூ பை டோ ஒய்ன்னு வச்சுக்கடா தம்பி. ஒய்யை பொறுத்து பண்ண போகிறோம். e பவர் எக்ஸ் இருக்கட்டும். இப்போ சைன் ஒய் டிஃப்ரென்ஷியேட் ஆனால் காஸ் ஒய் ஆஃப் முடிஞ்சு. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டி ஸ்கொயர்னு எடுத்துக்கோ, ஒய் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் டின்னு எடுத்துக்கோ. இதை வந்து டோ எக்ஸ் பை டோ எஸ் கண்டுபிடி. முதல்ல எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால டி ஸ்கொயர் இருக்கட்டும், எஸ்ஸுக்கு பார்த்தா 1. அடுத்து டோ எக்ஸ் பை டோ டி கண்டுபிடிக்கையில் எஸ் இருக்கட்டும், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. அதே மாதிரி டோ ஒய் பை டோ எஸ்ன்னு கண்டுபிடிச்சோம்னா டி இருக்கட்டும், எஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா 2s. அதே மாதிரி டோ ஒய் பை டோ டி கண்டுபிடிச்சோம்னா எஸ் இருக்கட்டும், டிக்கு பார்த்தா 1. அவ்வளோதான். இவ்வளோதான்டா கணக்கு தம்பி. டிஃப்ரென்ஷியேட் நீட்டாக தெரிஞ்சிச்சுன்னா கணக்கு முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ நான் ஃபார்ம் 1ல் வர போகிறேன். ஆன்சருக்கு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரேன். டோ யூ பை டோ எஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன் வந்து சைன் ஒய் இ பவர் எக்ஸ், இது ஒரு செட்டு. எஸ்ஸுக்கு எழுதுறது இந்த இருக்குது, அப்படி இது எழுதணும் நேர, இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய், சாரி இ பவர் எக்ஸ் காஸ் ஒய், இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் இன்ட் இதைத்தான் எழுதணும். இது எழுதணும் டோ ஒய் பை டோ எஸ் 2st. அவ்வளோதான். இதில் என்னமோ எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துருந்தா சுருக்கலாம். 1ன்னு கொடுத்துருக்கு. எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கணக்கை மினிமைஸ் பண்ணி கணக்கை மினிமைஸ் பண்ணி இங்கனே எடுத்துருவோம். இங்கனே எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் உனக்கு. புட்டு எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1. அப்போ டோ யூ பை டோ எஸ் எடுக்கிறேன். சைன் டி அப்படின்னா சாரி எக்ஸ் ஒய்க்கு போடணுமோ, சைன் டிக்கு மாற்றணும்ல. சைன் டி எப்படிலாம் மாற்றணும், எக்ஸ் ஒய் செட்டுக்கு மாற்று, டீன்னு வரணும்ல ஆன்சரு. ஒய்க்கு என்ன இருக்குடா தம்பி ராஜா, சைன் எஸ் ஸ்கொயர் டி இ பவர் எஸ்டி ஸ்கொயர். ரைட், இது இருக்கட்டும். இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்கட்டும், ப்ளஸ் இ பவர் எஸ்டி ஸ்கொயர் இருக்கட்டும், காஸ் எஸ் ஸ்கொயர் டி இருக்கட்டும். அடுத்து 2st. இப்போ அப்ளை பண்ணுவோம். டோ யூ பை டோ எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1 புட். அப்போ இங்கே வரையில தம்பி டோ யூ பை டோ எஸ்ரா, இது ரெண்டுமே 1 தானடா, 1 ஸ்கொயர் தானடா. அப்போ சைன் 1டா,
இ பவர் ஒன்றுடா, ரைட்டாடா, ரைட்ரா. அடுத்துடா டீக்கு ஒன்று தான்டா, ப்ளஸ் இ பவர் ஒன்றா, ஈ தான்டா வரும். இ பவர் ஒன்றுனாலும் ஈ தானடா தம்பி, ரைட்ரா. காசு இதுக்கும் ஒன்று தான்டா, ஒன்று தானே கொடுத்துருக்கான், ஒன்று ஸ்கொயர் ஒன்று, ரைட்ரா. அடுத்து டூடா, 2 பேருக்கு நான் ஒன்று தானடா, ஒன்றுடா. இப்போ என்னடா செய்யலாம், இதில் ஏதாவது வெளியே எடுக்கலாமாடா தம்பி? என்னத்தில் வெளியே எடுக்க நீனே பார்த்து சொல்கிறா. ஈயை வெளியே எடுத்துடலாமாடா தம்பி? ஈயை வெளியே எடுத்துட்டா என்னடா தம்பி வரும்? சைன் 1 ப்ளஸ் காசு 1 வருமாடா தம்பி? வெளியே எடுத்துட்டோம்னா, ஈயை வெளியே எடுத்துட்டோம்னா சைன் 1 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு காசு 1 அப்படின்னு வரும். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். இதே மாதிரி பக்கத்திலே கொண்டு போயிடுவோம் கணக்கை, அப்போனா தான் நம்மளுக்கு புரியும். ரைட். இப்போ செகண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். டோ யூ பை டோ டி. அப்போ இது எப்பயுமே எக்ஸையும் ஒய்யும் எழுதிட வேண்டியதான். அதாவது சைன் ஒய்யு இ பவர் எக்ஸை எழுதிட்டு பக்கத்தில் எழுதிட கீழே உள்ளதை எழுதணும். 2st இதை எழுதணும். அடுத்து இதை எழுதணும். ப்ளஸ்ஸு இ பவர் எக்ஸு காஸ் ஒய் அப்படின்னு எழுதிட்டு எஸ் ஸ்கொயர் தான் எழுதணும். இப்போ விட்டு எஸ் ஈக்குவல் டு 1 டி ஈக்குவல் டு 1ன்னு எழுதுகிறேன். அப்போ டோ யூ பை டோ டின்னு எழுதுகிறோம். சைன் ஒய், சைன் ஒய்னா என்ன? எஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் 1 தானே. அப்போ சைன் 1, அதே மாதிரி இ பவர் 1, சரி வச்சுக்கோ. இதுக்கு வந்து 2 வந்துடும், ப்ளஸ்ஸு இது இ காசு 1 வச்சுக்கோ, காசு 1 வச்சுக்கோ, எஸ்ஸுக்கு வேறு 1 தான் வச்சுக்கோ. இதில் ஈயை வெளியே எடுத்துரு. வெளியே எடுத்துட்டோம்னா சைன் 1 2 வேறு இருக்கா, அப்போ 2 சைன் 1 ப்ளஸ்ஸு காசு 1 மாறிக்கிருச்சு கணக்கு. அவ்வளோதான், விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதான் பார்த்துக்க. ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ, எதுக்கும் தவறாக இருக்கா சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிடு. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோவில் செய்கிறோம், இருந்தாலும் பார்த்துக்கோ, சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு தம்பி பார்த்துடா தம்பி, நிதானமாக செய்யுங்கடா. 8th சம்டா தம்பி, 8th சம்டா தம்பி. என்னடா தம்பி நம்மளுடைய ஓரத்தில் 8th சம்டா தம்பி. எயித்தில் தம்பி z of x, y equal to x cube minus 3xy square இருக்கு. x cube minus 3x square, x cube minus 3x square y x square y கியூப்னு இருக்குடா தம்பி, சரியா? ரைட். இப்போ நம்ம வந்து என்ன கேட்டிருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பக்கத்தில் உள்ள பேராமெட்ரிக் ஃபார்ம் எஸ்சி இ பவர் டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு பார்சியலுக்கு உள்ளது இ பவர் மைனஸ் டி, இசட்னு ஒன்று கொடுக்கல. அப்போ என்ன வந்திருக்கு, எஸ்கமா டி பிலாங்ஸ் டு ஆர். 2 வேறு இதுதான். அப்போ 2 படம் வரணும், பார்த்துக்கோ. படத்தை முதல்ல ஸ்கெட்ச் போட்டுக்க. படத்தை போட்டினா தான் உனக்கு ஐடியா கிடைக்கும், இல்லைனா சார் வேணான்னு சொல்லிடுவேன்ல,
சரியா சொல்கிறது? ஆமாம், படத்தை பார்த்துக்க. அவ்வளோதான். சரி, இங்கே வந்து இசட்ரா தம்பி, இதுவும் இசட்ரா தம்பி, இங்கே XY தான்டா தம்பி, இங்கே இந்த எண்டில் XY தான்டா தம்பி. இப்போ இதில் ST இருக்கு, அதனால் இது Sன்னு ஒரு படம், Tன்னு ஒரு படம். அப்போ இதில் கண்டுபிடிக்கையில் 2 பிரான்ச் வருது. 2 படம் வந்துட்டாலே டோன்னு தான் வரும். அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ், டோ இசட் பை டோ ஒய், டோ இசட் பை டோ எக்ஸ், டோ இசட் பை டோ ஒய், டோ எக்ஸ் பை டோ டி, டோ ஒய் பை டோ டி, டோ எக்ஸ் பை டோ எஸ், டோ ஒய் பை டோ எஸ். புரியுதான்னு பாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா டோ யூ பை டோ எஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ டோ யூ பை டோ எஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படத்தை எழுதணும். டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எஸ், சாரி டோ எக்ஸ் எஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய், டோ இசட் பை டோ எஸ்ரா, டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ். அதே மாதிரி டோ இசட் பை டோ டின்னு கேட்டிருப்பாங்க ரெண்டாவது. அப்போ அதுக்கு எழுதையில் டோ இசட் பை டோ எக்ஸ் பை டோ டி ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி. இது 1, அது 2. இனிமேல் நம்ம கணக்கு ஆப்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட் இசட் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க. எக்ஸ் கியூபு மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் கியூபு. தப்பு, அவசரப்படாதே. ஒய் கியூப் ஃபஸ்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆனால் 3x ஸ்கொயர் மைனஸ் 3 2s are 6x ஸ்கொயர் ஒய் கியூப் அப்படியே தான் இருக்கும். டோ இசட் பை டோ ஒய்ன்னு சொல்லையில் ஒய்யை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸு கான்ஸ்டன்ட் தனியாக இருக்கிறதுனால 0 ஆயிரும், தேவையில்லை. அப்போ மைனஸ் 9y ஸ்கொயர், இங்கிட்டு தனியாக இருக்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? ஒய் கியூபுக்கு தான் பார்க்குறோம். ஒய் கியூபுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3y கியூபு, இந்த முன்னாடி உள்ள 3யோட மல்டிப்ளை பண்ணிடுற 9 ஆயிடுது. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, மறந்துடாத. ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. அந்த 2 பேராமீட்டருக்கு சின்ன ஈக்குவேஷன் எடுத்து செய்கிறேன். எஸ்ஸு இ பவர் டி. அப்போ இதை வந்து டோ எக்ஸ் பை டோ எஸ்ன்னு போட்டோம்னா தம்பி, எஸ்ஸை பொறுத்து பண்ணல இ பவர் டி, எஸ்ஸுக்கு 1ன்னு ஆயிரும். அதே இது டிக்கு போட்டோம்னா எஸ் இருக்கும், இ பவர் டிக்கு இ பவர் டி தான். புரியுதா சொல்கிறது? ரைட். அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுது என்ன வருது? எஸ் இ பவர் மைனஸ் டின்னு வருது. அப்போ டோ ஒய் பை டோ எஸ்ன்னு எழுதுனோம்னா எஸ்ஸுக்கு 1 தான், அப்போ இ பவர் மைனஸ் டி தான். பட்டு டோ ஒய் பை டோ டின்னு எழுதுனோம்னா எஸ் இருக்கட்டும், இ பவர் டிக்கு மைனஸ் டி இன்ட்டு -1ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் எஸ் இ பவர் மைனஸ் டின்னு வந்துடும். புரியுதா சொல்கிறது? எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், மற்றது அப்படி தான் இருக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு வர்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோ இசட் பை டோ எஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எஸ்ஸுக்கு உள்ளதை எழுதணும், இதை எழுதி தான் ஆகணும். இது ரெண்டையுமே 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் இன்ட்டு ஒய் க்யூப், ரைட்டா, இன்ட்டு இந்த இருக்குது எஸ்ஸுக்கு உள்ளது இ பவர் டி ப்ளஸ்ஸு மைனஸ் 9y ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டு இ பவர் மைனஸ் டின்னு எழுதி தான் ஆகணும். இதில் எஸ்ஸுக்கு டிக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தால் கணக்கை மினிமைஸ் பண்ணலாம், இல்லை என்றால் நார்மலாக மினிமைஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். பட் இந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? எஸ் இருக்கனால எஸ்லையோ அல்லது டீலையோ ஆன்சர் வைக்கணும், எக்ஸ்ஒய் இருக்கக்கூடாது. லெஃப்டில் என்ன இருக்குன்னு ரைட். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். 3x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லையில் எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t ஸ்கொயர் பண்ணோம்னா சரி மைனஸ், அதே மாதிரி S6 எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t. ஒய்க்கு வந்தால் என்ன வரும்? ஒய்க்கு வந்தால் எஸ் ஸ்கொயர் தான் வரும், இ பவர் மைனஸ் 2tன்னு வரும். சரி, இது ஒரு இ பவர் டி, ரைட்டு, ப்ளஸ்ஸு மைனஸ் 9 எஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2t. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்னால் எஸ் ஸ்கொயர் இ பவர் ப்ளஸ் 2t. சரி, இது ஒரு இ பவர் டி. ஓகே, இப்போ கவனித்து பாரு.
3 இருக்கட்டும், எஸ் ஸ்கொயர் இருக்கட்டும், e பவர் 2t இருக்கட்டும். இதில் மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகுன்னு பாரு. 0 ஆயிரும், 1 ஆயிரும். இப்போ 6x பவர் 4 ஆயிரும். அதாவது e பவர் 2tயும் e பவர் மைனஸ் 2t சேர்ந்துச்சுன்னா e பவர் 0 ஆயிரும். பேஸ் 2 ஒன்றா இருந்தால் பவர் ஆட் பண்ணோம்னா e பவர் 0னா 1 அப்படின்னு அர்த்தம். இதே ஃபார்மெட்டு தான் இங்கேயும் ஆப்ரேட் ஆகுது, இந்த இடத்துலையும் ஆப்ரேட் ஆகுது. அப்போ நம்ம பொறுமையாக இது e பவர் tன்னு வச்சுக்கோ. ப்ளஸ்ஸு மைனஸ் 9, இங்கே ஒரு என்ன வருதுடா தம்பி, எஸ் ஸ்கொயரா, இது ஒரு எஸ் ஸ்கொயர், எஸ் பவர் 4ன்னு வந்துடுது. அது தனியாக போயிடும், e பவர் t அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். என்ன தான் செய்யலாம் யோசிக்கணும் அப்படின்னா, e பவர் tயை காமனாக எடுத்துரு. e பவர் tயை காமனாக எடுத்துடாமா, 3s ஸ்கொயர் e பவர் tடா, 2tடா, மைனஸ் 6 எஸ் பவர் 4ரா, மைனஸ் 9 எஸ் பவர் 4ரா. அப்போ இது ரெண்டையும் கழிக்கலாம்லடா. e பவர் tயும் இருக்கட்டும், 3s ஸ்கொயர் e பவர் 2t மைனஸ் ஆட் பண்ணணுமா, 15 எஸ் பவர் 4 அப்படின்னு எழுதலாமா அப்படின்ட்டு பாரு. பார்த்துட்டு நிதானமாக செஞ்சுக்க. ஏன்னா நம்மளுடைய இது கடைசி ஆன்சரு அதுதான் வருது, சரியாக வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். டோ இசட் பை டோ எஸ் அப்படின்னு வந்திருக்கு. எதுவும் மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு பாரு. நிதானமாக செய்யவும். இதில் எதுவும் வெளியே எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. எடுத்தோம்னா 5 3s are 15, 3 இன்னும் வெளியே எடுக்கலாம் அப்படின்னா தம்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3s ஸ்கொயர் வெளியே எடுக்கிறாங்கடா தம்பி. 3s ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டு e பவர் t எழுதுனோம்னா இங்கே வந்து என்ன வந்துடுது, e பவர் 2tன்னு வந்துடும். மைனஸ் 5 3s are 15, 5 3s are 15 எஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. 5 3s are 15 எஸ் ஸ்கொயர்னு வருது. 5 3s are 15 எஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. 3s ஸ்கொயர் தவறு இருக்கா அப்படின்ட்டு பாரு. சின்ன கரெக்ஷன் வருது, இந்த இடத்துல மைனஸ் டீன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் டீன்னு வரும். அப்போ நம்ம மைனஸ் டீயை காமனாக எடுக்கலை, இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் டி வரும். ஓகேங்களா சொல்கிறது, மைனஸ் டீன்னு வரும். அப்போ நம்ம எப்படி காமனாக எடுக்கிறது, e பவர் மைனஸ் டி காமனாக இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டு வெளியே எடுத்தோம்னா எப்போ எடுப்பீங்க, e பவர் மைனஸ் டியில் காமனாக இருக்குது. புரியுதா சொல்கிறது, எல்லாத்துலேயுமே e பவர் டி மைனஸ் டி காமனாக இருக்குது. e பவர் சரி, இதில் வந்து உள்ளே கொண்டு போனோம்னா, இதில் உள்ளே கொண்டு போனோம்னு வச்சுக்கவேன், 2 2 3 2 1 3 3ல் 2 வச்சுன்னா ஒரு டி வரும்ல, e பவர் மைனஸ் டீன்னு வரும். அப்படி கொண்டு போனாலும் இதுக்குள்ளே கொண்டு போனால் e பவர் மைனஸ் டீன்னு வரும். உள்ளே கொண்டு போனால் இந்த இருக்குது பின்னாடி ஸ்டெப்பில். சரி, இப்போ இதில் e பவர் டி வெளியே எடுத்துட்டோம்னா எப்படி வரும், இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் குறையும்ல, இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இதாகும். என்ன ஆகும்னா e பவர் ப்ளஸ் டீயை தான் என்ன செய்கிறோம், காமனாக எடுக்கிறோம். இந்த e பவர் ப்ளஸ் டீயை தான் காமனாக எடுக்கிறோம். ஆனால் இங்கே e பவர் மைனஸ் டி இருக்குது. அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா e பவர் மைனஸ் 2tன்னு இருந்தால் தான், புரியுதா சொல்கிறது, இதை கொண்டே மல்டிப்ளை பண்ணையில் இப்படி டேலி ஆகும். எப்படி டேலி ஆகும், e பவர் t இன்ட்டு e பவர் மைனஸ் 2t. அப்போ e பவர் t மைனஸ் 2t, அப்போ e பவர் மைனஸ் டி அப்படின்னு டேலி ஆகும். புரியுதா, அதனால் e பவர் மைனஸ் 2t போடணும். வித்தியாசமாக யோசிக்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல, தெரியுதா, அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இங்கேயும் என்ன வரணும், e பவர் மைனஸ் 2t, மைனஸை விட்டனால இவ்வளோ பிரச்சனை, தெரியுதா. எஸ் பவர் 4 e பவர் மைனஸ் 2t அப்படின்னு வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோ, எஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டாங்க. இங்கே எஸ் ஸ்கொயர் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே எடுத்துட்டா 3 வெளியே எடுத்துட்டாங்க. அப்போ எஸ் ஸ்கொயர் வந்துடும், e பவர் மைனஸ் 2tன்னு வந்துடும். சரியான்னு பார்த்துக்க ஆன்சரை. இதுதான் இதனுடைய சின்ன இது வந்துருச்சு, டிஃபிகல்ட்டி வந்துருச்சு பற்றியா, அதை பார்த்துக்க. இப்போ சொன்னது புரிஞ்சா சைடில் அதை மெயின்டைன் பண்ணு. ஓகே ரைட். அதே மாதிரி இன்னொன்று இருக்குல்ல, அதையும் செய்யணும்ல. இன்னொன்று என்ன அப்படின்னா டோ டபிள்யூ செகண்ட் ஒன்று,
டோ இசட் பை டோ டி. அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் பை டோ டி ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் டோ ஒய் பை டோ டி. சரி, இதில் அப்ளை பண்ணையில் பார்த்து பொறுமையாக 3x ஸ்கொயர் மைனஸ் 6y ஹோல் கியூபு 6y கியூபு 3e பவர் t ப்ளஸ் மைனஸ் 9x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எஸ் இ பவர் மைனஸ் டி. ஓகே, இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், டிக்கு எஸ்ஸுக்கு போடுறோம். 3 ஸ்கொயர் இ பவர் 2t ஸ்கொயர் இ பவர் 2t மைனஸ் 6 எஸ் இ பவர் டி எஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2t இன்ட்டு 3 இ பவர் டி ப்ளஸ்ஸு மைனஸ் 9 எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t எஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2t எஸ் இ பவர் மைனஸ் டி. இந்த மைனஸ் வேணால் ப்ளஸ் ஆயிரும், ரெண்டு சேர்ந்து. கரெக்டானு பார்த்துக்கோ, அந்த எக்ஸுக்கு ஒய்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ என்ன செய்யலான்னு பாரு. 3s ஸ்கொயர் இ பவர் 2t. இப்போ எஸ்ஸை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணு, இஏ ஃபுல்லாக கரெக்ட் பண்ணு. 6s பவர் 3டா, இது 3 அப்படின்றனால 3 1 4 ஆயிரும். இ பவர் மைனஸ் டின்னு ஆயிரும். இ பவர் எப்படி மைனஸ் டி ஆகும், மைனஸ் 3t ஆடாது, இதுவும் மைனஸ் 3t மைனஸ் 3t. சரி, அப்போ வெளியில் இருக்கிறது வந்து 3e பவர் t. சரி, ப்ளஸ்ஸு எஸ் dx by dt s e power t. இது s e power t s e power t s e power t s e power t. நல்ல வேலை, ரைட். ப்ளஸ் s ஸ்கொயர் s பவர் 4, இது ரெண்டு 0 ஆயிரும், இ பவர் மைனஸ் டி வந்துடும். அப்போ 9s ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டி. ரைட்டா, ரைட். அப்போ நெக்ஸ்ட்டு 3s ஸ்கொயர் இ பவர் 3t இ பவர் 3t உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இதை எப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ எஸ் கியூப்னு ஆயிரும்ல, எஸ் கியூப்னு ஆயிரும். இது உள்ள அப்படியே மல்டிப்ளை ஆகுது. மைனஸ் 6s பவர் 5 இ பவர் மைனஸ் 2t ப்ளஸ் 9s ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டி. சரியான்னு பாரு. இந்த சுருக்கையில் மைனஸ் 2t தானே வரும், இந்த இடத்துல சுருக்கையில் மைனஸ் 2tன்னு வரும். சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 2t, இதை கொண்டு உள்ளே கொண்டு போனோம்னா இ பவர் மைனஸ் டின்னு தான் வரும். இ பவர் மைனஸ் டி அப்படின்னு தான் வரும். சரியா, இ பவர் மைனஸ் டி அப்படி தான் வரும். இப்போ என்ன செய்யலாம், 3s கியூபு இ பவர் 3t, இது ரெண்டையும் கழிச்சலாமா. s பவர் 5, இதுவும் என்ன தான், s பவர் 5 s ஸ்கொயர் s பவர் 5டா, அது s பவர் 5டா, கரெக்டா. அப்போ டிகிரி ஃபுல்லாக ஒன்றா இருக்குது. 3s கியூபு இ பவர் 3t ப்ளஸ் 5, சாரி 3டா, 3. ஏன்னா 9ல் 6% 3 s பவர் 5 இ பவர் மைனஸ் டி. இதுதான் டோ இசட் பை டோ டி. புரியுதான்னு பார்த்துக்கோ. அந்த எழுதையில் கொஞ்சம் கவனமாக எழுதிக்க, மிஸ் பண்ணிடாம. சரியா சொல்கிறது, ரைட். இது 8th சம் ஓவர். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் 9th சம். கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா, ரைட். டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு வருது. அதில் என்னென்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ.
என்னென்ன வருது அப்படின்னா xy yz zx xy yz zx அப்படின்னு வருது. அடுத்து வந்து x is equal to u minus v, y equal to uv, z equal to u plus v. மொத்தத்தில் u, v, belongs to r அப்படின்னு அர்த்தம். நம்ம முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சாரி, படம் போட்டுக்கிறோம். அப்புறம் என்ன எய்ம் பண்ணணும்னு தெரியணும்ல. 2 படம் வருமா, ஒரு படம் வருமானு பார்த்துக்கோ. அதில் w x வருது, y ஒன்று வரணும், அப்போ z ஒன்று வரணும். அப்போ நடுவில் ஒரு கோடு வரணும். சரியா? அப்போ இங்கேயும் அதே மாதிரி 3 வந்துடணும். 1 2 இது 1 3. சரி, இப்போ இந்த ரைட் சைடில் யூவின்னு இருக்குது. அப்போ யூன்னு ஒரு படம் போடலாம். நெக்ஸ்ட்டு வின்னு ஒன்று போட்டாகணும்ல. அப்போ நெக்ஸ்ட் என்ன போட்டாகணும்? வின்னு ஒரு படம் போட்டாகணும். நெக்ஸ்ட்டு விக்கு ஒரு படம் போட்டாகணும். நெக்ஸ்ட்டு விக்கு ஒரு படம் போட்டாகணும். பார்த்துக்க. அப்போ 2 படம் போட்டாலே எல்லாமே டோ தான். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ ஒய், டோ டபிள்யூ பை டோ இசட், டோ எக்ஸ் பை டோ ஒய், சாரி டோ யூ, டோ ஒய் பை டோ யூ, டோ இசட் பை டோ யூ, டோ எக்ஸ் பை டோ வி, டோ ஒய் பை டோ வி. கீழே பார்த்து அப்படி எழுதுறேன். டோ இசட் பை டோ வி, டோ டபிள்யூ பை டோ இசட், டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ ஒய். பார்த்துக்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா டோ டபிள்யூ பை டோ யூ கேட்டால் அதுக்கு 3மே சேர்த்து எழுதணும். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், சரி தான் நான் சொல்கிறது, டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ யூ ப்ளஸ்ஸு டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டோ ஒய் பை டோ யூ ப்ளஸ்ஸு டோ டபிள்யூ பை டோ இசட் இன்ட்டு டோ இசட் பை டோ யூ அப்படின்னு எழுதித்தான் ஆகணும். அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டினில் டோ டபிள்யூ பை டோ வின்னு கேட்டிருந்தா டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் எழுதிரு, டோ டபிள்யூ பை டோ ஒய்யும் எழுதிரு, டோ டபிள்யூ பை டோ இசட்னு எழுதிரு. ரெண்டாம் படத்தை பார்த்து எழுது. டோ எக்ஸ் பை டோ வி இதாக இருக்குது. அதே மாதிரி டோ ஒய் பை டோ வி, டோ இசட் பை டோ வி. இது செகண்ட் ஒன். இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சி எழுதணும். 5 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் நிதானமாக நிறுத்தி செய். சரியா சொல்கிறது? அவசரப்பட்டுறாத. ரைட். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் எடுக்கிறோம். அப்போ ஆன்சர் எடுக்கிறோம் அப்படின்னா W is equal to XY plus YZ plus ZX அப்படின்னு எழுது. டோ W பை டோ எக்ஸுன்னு கண்டுபிடி. எக்ஸை பொறுத்து பண்ணுறனால எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதுதான் டிஃபரன்ஷியேட் ஆகும். இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஒய், இது டிஃபரன்ஷியேட் ஆகாது. ப்ளஸ் இசட், அவ்வளோதான். டோ டபிள்யூ பை டோ ஒய்ன்னு எழுதுனோம்னா ஒய் டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்போ எக்ஸு வந்துடும், இசட் வந்துடும். 2 இல்லாத 0 ஆயிரும். அடுத்து டோ டபிள்யூஒய் டோ இசட்னா இசட் எங்கேயும் இருக்கோ அதான் டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்போ ஒய் வந்துடும், ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 1 போட்டால் எக்ஸ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்க? யூ மைனஸ் வி. டோ எக்ஸ் பை டோ யூன்னு எழுதுனோம்னா யூக்கு 1, அவ்வளோதான். வி தனியாக இருக்கனால 0. டோ எக்ஸ் பை டோ வின்னு எழுதுனோம்னா விக்கு வந்து என்ன 1 -1, அவ்வளோதான். அடுத்து ஒய் ஈக்குவல் டு யூவி. ப்ராடக்டில் இருக்கனால வச்சுட்டு தான் செய்யணும். டோ ஒய் பை டோ யூ அப்படின்னா யூ இருக்கட்டும், இது வி இருக்கட்டும், யூக்கு பார்த்தா 1, அவ்வளோதான். அதே மாதிரி டோ ஒய் பை டோ வின்னு வச்சுக்கவேன். வி அதை பார்த்துக்க. யூ இருக்கட்டும், விக்கு பார்த்தா 1. ரைட். Z is equal to u plus v. டோ z பை டோ u அப்படின்னா யூக்கு பார்த்தா 1. டோ z பை டோ விக்கு பார்த்தோம்னா வி தனியாக தானே இருக்குது, விக்கு பார்த்தா 1. இது ப்ராடக்ட் இருக்கனால வச்சுட்டு செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டும் தனித்தனியாக இருக்கனால விட்டுட்டு செஞ்சுட்டேன். இதுதான் இது கணக்கு. இப்போ நம்ம அதை ஆப்ரேட் பண்ணி இங்கே கொண்டு போகணும், கொண்டு போய் சேர்க்கணும் ஆன்சரில். சரியா? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சேர்க்கணும் அப்படின்னா பார்த்துக்க. டோ W பை டோ வி, சாரி டோ யூ அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லைனை போல் அப்படியே எழுதணும். இது 3 எழுதிடணும் முதல்ல.
அதாவது ஒய் ப்ளஸ் இசட் ஒரு ப்ராக்கெட், இங்கே எக்ஸுக்கு என்ன இருக்குது 1, ஒய்க்கு என்ன இருக்குது ப்ளஸ், இதை எழுது எக்ஸ் ப்ளஸ் இசட் வி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு 1. அவ்வளோதான். இதை சரி பண்ணணும். சரி பண்ணுறோம் அப்படின்னா இது யூவியில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக யூவிஎம் இது சரி ஒய் ப்ளஸ்ஸு இசட்டு ப்ளஸ்ஸு எக்ஸு வி ப்ளஸ் இசட்வி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு. சரி பரவாயில்ல. இதில் ஆன்சரில் வந்து யூவின்னு இருக்கனால நம்ம கணக்கை யூவியில் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இதை எடுத்து தான் ரீப்ளேஸ் பண்ணி முடிக்கணும் ஆன்சரை. எக்ஸ் ஒய் இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸுக்கு வந்து யூவி ப்ளஸ்ஸு இசட்டுக்கு வந்து யூ ப்ளஸ் வி, எக்ஸுக்கு வந்து யூவி சாரி எக்ஸுக்கு வந்து யூ மைனஸ் வி இன்ட்டு வி ப்ளஸ் இசட்டுக்கு வந்து யூ ப்ளஸ் வி இன்ட்டு வி ப்ளஸ்ஸு ஒய்க்கு வந்து யூவி ப்ளஸ் எக்ஸுக்கு வந்து யூ மைனஸ் வி. இதை போல் சரி பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் எடுத்துக்கிடுவோம். ரைட். டோ டப் அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய்க்கலாம். டோ டபிள்யூ பை டோ யூ யூவி ப்ளஸ் யூ ப்ளஸ் வி ப்ளஸ் யூவி மைனஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் யூவி ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் யூவி ப்ளஸ் யூ மைனஸ் வி. அப்போ எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்க, ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் மைனஸ் வி ப்ளஸ் வி கேன்சல். வேறு எதுவும் கேன்சல் ஆகுதா அப்படின்ட்டு பாரு. நிதானமாக பார்த்துட்டு ஆன்சர் சொல்கிற மாதிரி பாரு. சரியா? 2 யூவி வருது. 2 யூவியா 3 யூவியா 2, இங்கே ஒரு 2 யூவி, இங்கிட்டு ஒரு 2 யூவி, 2 யூ வேறு வருது, 4 யூவின்னு வருது. ஆன்சரில் வந்து 4 யூவி ப்ளஸ்ஸு 2 யூ அப்படின்னு வருது. இதில் வேணால் நீ 2 யூவை வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 யூ எடுத்தாச்சு, 2v ப்ளஸ் 1 அப்படின்னு எண்டில் முடியும். டோ டபிள்யூ பை டோ யூ இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். இதில் எக்ஸ்ஒய் செட்டுக்கு எதுவும் கொடுத்துருந்தா வேல்யூ கொடுத்துருந்தா அப்ளை பண்ணணும், ஒன்றும் கொடுக்கலை. சரி, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அப்ளை பண்ணி அந்த ஆன்சர் எடுப்போம். இந்த ஆன்சரு செகண்ட் ஒன்று எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு தான் போக முடியும். ரைட். செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா டோ டபிள்யூ பை டோ வி. லாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். அதில் டோ டபிள்யூ பை டோ எக்ஸுக்கு வந்து ஒய் ப்ளஸ் ரெண்டாவது இதுக்குள்ளே கொண்டு வந்துடு கணக்கை. ரெண்டாவது ஃபார்முலா கொண்டு வரேன். ஒய் ப்ளஸ் இசட்டு மைனஸ் -1 plus x plus z u plus x plus y into 1. சரி, அப்போ minus y minus z plus x plus z சாரி மல்டிப்ளை ஆகும்ல, மல்டிப்ளை ஆகல, xu மைனஸ் இஸ் ப்ளஸ்ஸாடா ப்ளஸ்டா இசட்யூ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ப்ளஸ் ஒய். எதுவும் கேன்சல் பண்ணலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மைனஸ் இசட்டு, இசட்டுக்கு வந்து மைனஸ் ஆஃப் யூ ப்ளஸ் பி ப்ளஸ்ஸு யூ மைனஸ் பி இன்ட்டு என்னது யூ இன்ட்டு யூ ப்ளஸ்ஸு u plus v into u ப்ளஸ்ஸு u minus v. ரைட். மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் மைனஸ் u மைனஸ் v மைனஸ் u ஸ்கொயர் மைனஸ் vu ப்ளஸ் v ப்ளஸ் u ஸ்கொயர்
ப்ளஸ் வியூ மைனஸ் ப்ளஸ் யூ மைனஸ் வி ப்ளஸ் யூ மைனஸ் யூ ப்ளஸ் யூ ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ப்ளஸ் யூவி மைனஸ் யூவி இது ஒரு வி இது ஒரு வி ஆன்சர் வந்து மைனஸ் 2v அப்படின்ட்டு வந்து கடைசியில் நிற்கிது. வேறு எதுவும் ஆன்சரில் இருக்கான்னு பார்த்துக்கோ, வேறு எதுவும் விட்டுருக்கணா அப்படின்ட்டு பாரு, திருப்பி ஒரு செக் பண்ணிக்க. இது வந்து ப்ளஸ் யூ ஸ்கொயர் இன்னும் செக் பண்ணுறது. இந்த இடமும் கேன்சல் ஆகாது. ஏன் அப்படின்னா இதுவும் ப்ளஸ் யூ ஸ்கொயர் தான், இதுவும் ப்ளஸ் யூ ஸ்கொயர் தான். அப்போ ப்ளஸ் 2u ஸ்கொயர்னு வரும். அப்போ 2 காமனாக எடுத்துட்டோம்னா v மைனஸ் யூ யூ ஸ்கொயர் இல்லை, தப்பு, மைனஸ் வி ப்ளஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா யூ ஸ்கொயர் மைனஸ் வின்னு எழுதணும். சரி, டோ டபிள்யூ பை டோ வின்னு எழுதிட்டு பாயிண்ட் கொடுத்துருக்கு 1/2, 1 1/2, 1. இப்போ யூவி தானே இது, யூவும் இது வியும். அப்போ 2 இன்ட்டு விக்கு வந்து 1 மைனஸ் 1 போட்டாச்சு, ப்ளஸ்ஸு 1/2 ஹோல் ஸ்கொயர் ஒரு ப்ராக்கெட் 2 இருக்கட்டும், மைனஸ் 1 ப்ளஸ் 1/4. அப்போ 2 இன்ட்டு 1 4s are 4 மைனஸ் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 3/4 அடிச்சிட்டு அப்படின்னா மைனஸ் 3/2 which is required answer. புரியுதான் பாரு. குட், தேங்க்யூ. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சிரு எல்லாத்தையுமே. 2 பார்ட்டாக போட்டிருக்கேன், பார்த்துக்க. குட், தேங்க்யூ, டேக் கேர்.